சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. அட மூதேவி, ஹேண்ட் எடுத்தாதான் வண்டி ஓடுன்னு தெரியாம ஓட்டிக்கிட்டு இருக்கிறானே. கூப்புலியப்பா, என் பொண்ணுக்கேத்த புருஷனை நீ காட்டிட்டியப்பா. தம்பி தம்பி, ஆமா இதுக்காக கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிற்க வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற? ஸ்டாண்டுல வண்டி இருக்கும்போது நகருமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அடே கேட்டாரு. இதே கேள்வியத்தான் இவன் இன்னொருத்த பார்த்து கேட்டதுனாலதான் இவ்வளவு நேரமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். இப்போ நீ அவனை பார்த்து கேட்ட இல்ல, இன்னொருத்த உன்னை வந்து கேட்கற வரைக்கும் நீ சைக்கிள் ஓட்டிட்டு இரு. என்ன அது அநியாயமா இருக்குது? எனக்கு ஓட்டவே தெரியாது, சைக்கிள் ஓட்ட சொல்றீங்க. எதிர்த்து பேசாத. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி, முட்டாள்கள் தினம். எங்க ஊர்ல இது ஒரு விளையாட்டு. என்ன அப்படி பாக்குற? இந்த பாரு, இன்னொருத்த உன்கிட்ட வந்து ஏண்டா இப்படி ஸ்டாண்டு போட்டு சைக்கிள் ஓட்டுறேன்னு கேட்கிற வரைக்கும் ஓட்டணும். ஓட்டியா? என்ன இளவு ஊரியாது? உள்ள இருக்க வேண்டிய லூசு பயிர் வெளியே இருக்கிறானோ? சைக்கிள் செயின் லூசா இருக்கு. காலேஜிலேயே அவன் ஒருத்தன் தான் ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனையும் நிறுத்திட்டீங்களா? காலேஜ் உருப்பிட்டது மாதிரி தான். ஐயா, என்னம்மா ஆம்பளை குரல்ல பேசுற? ஓ, நீங்க அநியாயமா அந்த புள்ள செல்லப்பாவை காலேஜை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே. அவன் ஒரு தப்பும் பண்ணலம்மா. உங்களுக்கே தெரியும் என் பொண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாதுன்னு. 4 நாளையில கல்யாணம் வேற வச்சிருக்கேன். என் பொண்ணு நேத்து சாயந்தரம் காளி கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருந்தப்போ யாருது யாருது? யாருது கேக்குறேன். என்னம்மா? என்ன ரோட்டை தாண்டி விட்டுருங்க. சரிம்மா. தப்பு நடக்கிறதுனால நீங்க தான் என்ன காப்பாத்திட்டீங்களே. 4 பேருக்கு தெரிஞ்சா எனக்கு தானே அசிங்கம். அதனாலதான் ஊருக்கு முன்னால நீங்க விசாரிக்கும் போது செல்லப்பா வாய முடிக்கிட்டு பேசாம நின்னான். சத்தியமா சொல்றேம்மா, 100ல ஒரு ஆம்பளை தான் செல்லப்பா மாதிரி ரொம்ப நல்லவனா இருப்பாங்கம்மா. அந்த ஆள் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீ செஞ்சது தப்புன்னு உன் மனசுல படலையா? படல. அட பாவிகளா, ஒரு பையன் ஏன்னு கேட்க மாட்டேங்கிறான். அண்ணே, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். கேளுங்க கேளுங்க. 50ல 15 போனா எவ்வளவு? 35. அதை விடுங்க. நான் ஏன் இது மேல இப்படி அப்படின்னு கேளுங்க. கேக்குறேன். 35ல 20 போனா எவ்வளவு? 15. இத பத்தி கேளுங்க. என்ன கேக்குறேன். 15ல 10 போனா 7. 5. இத கேளுங்க. என்ன கேக்குறேன். பலசர கடையில 50 ரூபா கொடுத்தேன். அவன் 5 ரூபா தான் கொடுத்தான். கணக்கு புரியல, அதான் கேட்டேன். அவன் கிடக்குறான் பேமானி. நான் ஏன் இப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு கேளுங்க. என்ன முட்டாள் நினைச்சியா? நீ ஏன் இப்படி ஓட்டுறேன்னு நான் கேட்பேன். அப்புறம் நீ இறங்கிட்டு என்ன ஏத்தி விட்டுருவேன். இப்படித்தான் போன வருஷம் கேட்டு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டேன். ஏத்தி விட்டானுங்க. இறங்குறதுக்கு 1 வாரம் ஆச்சு. அதுல ஊனமான கால் தான் பாத்தியா சைடு வாங்குது. மறுபடியும் ஏமாறுறதுக்கு நானா இழிச்ச வாயனா? நீ என்னத்த சைக்கிள் ஓட்டி என்னைக்கு இறங்க போறிய போடா? நொண்டிக்கு 100 கிருக்குன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்குது. உப்புலியா மாப்பிள்ள காலேஜ் விட்டு ஒண்ணு அனுப்பிச்சிடலாமே.
சத்துணவு கூடத்துல மாடா உழைச்சு நெருப்புல வேகாம வெந்து உங்க ஆத்தா உன்னைய படிக்க வைக்கிறான். ஆனா அந்த ராசாத்தி வகுத்துல புள்ளைய சுமந்தா கூட புருஷன்ட்ட கூலி கேட்கிற பண பேய். வெட்டி பொலி போட்டுட்டு பொழப்ப பாப்பமா மாப்பிள. உணர்ச்சி வசப்படாத மச்சான். இந்த லெட்டர் சரோஜாக்கு போகுது. சுடலமணி பேர்ல நான் அனுப்புறேன். இது போய் வெடிக்கும் பாரு. உடலமணி நம்ம பொண்ணுக்கு ஏன் லெட்டர் போடுறான்? அன்பு காதலி சரோஜாவுக்கு. அட பாவே, என்ன ராசாத்தி லெட்டர்ல வெடிகுண்டு வச்ச மாதிரி பதறிட்ட? வெடிகுண்டு வெடிச்சாலும் பரவாயில்லையே, நம்ம குடும்ப கௌரவமே இல்ல வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த கன்றாவை நீங்களே ஆரம்பத்துல இருந்து படிங்க. ஆரம்பத்துல இருந்தா பிள்ளையார் சொல்லி யோ கீழே படிங்க. இப்படிக்கு ஐயோ லெட்டர் படிங்க. அன்பு காதலி சரோஜாவுக்கு உன் வருங்கால கணவன் சுடலமணி எழுதி கொள்வது. என்ன நம்ம பொண்ணு சரோஜா கல்யாணத்துக்கு தயாராயிட்டா. இருந்தும் சுடலமணிய போய் அட அதை விடுங்க, இந்த நாய் என்ன எழுதிருக்கு படிங்க. முதல்ல உன் வீட்டுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு மன்னிச்சிரு. போன புதன்கிழமை நீ காலேஜுக்கு கட்டடிச்சிட்டு கம்மாங்கரை குளத்தங்கரை ஆத்தங்கரையிலுமா என் கூட சந்தோஷமா பேசின நேரங்கள் மனசுக்கு இதமா இருந்துச்சு. ஆமா, நீ என் கூட இருக்கும்போது உன் அம்மாவை ராட்சசி, அடங்காப்பிடாரி, பத்திரகாரி, பணப்பேயி, புருஷனை மதிக்க தெரியாதவ உன் விஷயத்துல கரெக்டா எழுதியிருக்கானே. மேல படிச்சு தொலைங்க. சரி, நீ என் கூட இருக்கும்போது உங்க அம்மாவை ராட்சசி, அடங்கா ஏன் படிக்கிறீங்க? இல்ல மேல படிச்சது சரியானு பார்த்து படிக்கிறேன். படிங்க. இன்னும் ஏன் அந்த சண்டாளி வீட்டில் இருக்கிறாய்? நாயி யார சொல்ற? அவனை சொன்னேன். அல்ல விட நான் பதிலிட்டேன். படிங்க. இப்படிக்கு உன் வரவை எதிர்பார்க்கும் உன் வருங்கால கணவன் சுடலைமணி. ஏ சரோஜா படிங்க. என்னம்மா படி. மாப்பிள மாப்பிள வெடிகுண்டு மண்ணா. மச்சான், ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி வெடிச்சது பத்தியா? வச்சது லெட்டர் மாப்பிள, வெடிகுண்டு அல்லவோ. என்னடா அடிச்சிட்டு போற? அவ அடிக்கிற சாக்குல என் கண்ணத்தை டச் பண்ணிட்டு போறான்னா, அவ டச் பண்ணது என் கண்ணத்தை இல்லடா, என் இதயத்தை. ஒரு மோதல்ல தான் காதலே பிறக்குது. இதுவே இந்த போடு போட்டுச்சுன்னா இங்க பார், இது சுடலமணிக்கு சரோஜா பேர்ல போகுது. இது போய் எப்படி வெடிக்கும் பார். மாப்பிள ஒரு முடிவுக்கே வந்துட்டியா நீ? ஐயோ கல்வன். ஏங்க 7-8 கிராமம் இதுவரைக்கும் சுத்திட்டோம். இன்னுமா நீங்க தேடி வந்த ஆளு கிடைக்கல? அந்த ஆளு எப்படித்தான் இருப்பான்னு கொஞ்சம் சொல்லி தொலைங்களேன். அது எனக்கும் புண்ணிய கோடிக்கும் மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். யாருங்க அந்த புண்ணிய கொடி? நம்ம ஊர் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் சொன்னது இல்லாம கேட்டுட்டு அலையறீங்க? டேய், யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்ல, என்ன சொன்னாங்கங்கிறது தான் முக்கியம். வண்டி எங்க போகுது? சேரியூர் போகுது. நான் அங்கதான் போறேன். யாருக்கிறவா? அறிவு இருக்கா உனக்கு? ஏற்கனவே வண்டியில பாரம் தாங்காம அச்சு முறிஞ்சு போற மாதிரி இருக்கு. நீ மூட்டையோட ஏறிட்டன்னா அச்சு முறிஞ்சே போயிடும். கொஞ்சமாவது ஈவு இறக்கணுக்குதா? பாவம், அவர் எவ்வளவு தூரம் மூட்டையோட நடப்பாரு? மனுஷன் நீங்க. ஏறா ஏறா, இது என் வண்டி, நான் தான் சொல்லணும். ஏறா ஏறா, இல்லன்னா விட்டுட்டு போயிடுவேன். ஏறிட்டியா? ஒழுங்கா உட்காரு. கேட்கவே கூடாது. என்ன பாக்குறீங்க? என்னடா இது வண்டி ஏறி உட்காந்து மூட்டைய தலையில வச்சிருக்கானே கேட்க போறீங்க? நான் என்ன மடையனா? நான் கேட்பேன். இது எங்க ஊர்ல ஒரு விளையாட்டுன்னு சொல்லி அன்னைக்கு என்ன சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி இப்ப இந்த மூட்டையை என்ன சுமக்க சொல்லுவேன். நான் கேக்குறேங்க, யோ கூமுட்ட, ஏன் வண்டியில ஏறினதுக்கு அப்புறமும் மூட்டைய தலையில சுமந்துகிட்டு இருக்கிற? என்னங்க புரியாம கேக்குறீங்க? ஏற்கனவே வண்டி நிறைய பாரம் இருக்கு, மூட்டையோட ஏறினா அச்சு முடிஞ்சு போனீங்கன்னு சொன்னீங்க. அதான் என் மூட்டையை ஏன் தலையில வச்சிருக்கேன். உப்புலியப்பா, என்னப்பா? நான் தேன ஆளு கிடைச்சிட்டான்ப்பா. டேய், என்னடா விசேஷம்? அட சொல்லிட்டு தான் ஸ்டைல் பண்ணடா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? என்னவ? டேய்,
நேத்து எங்க அத்தை பொண்ணு அடிச்சிட்டு போனாலே, அப்ப என்னடா சொன்ன? மோதல்ல தான் காதல் பிறக்குன்னு சொன்னேன். பிறந்துருச்சுடா. சரோஜா என்ன லவ் பண்றதா லெட்டர் எழுதிருக்கா? எப்படி? டேய், உங்க அத்தை பொண்ணு வரடா. மச்சான், குண்டு வெடிக்கிற நேரம் வந்துருச்சு. ஆமா மாப்பிள்ள. மாப்பிள்ள, நானும் உன்னை லவ் பண்றேன் சரோஜா. உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். 1 2 3. என்னங்க பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்க? இதே சுடல மணி நான் அன்னைக்கு அடிக்கிறப்போ இவ ஊரே கூட்டி ரகலை பண்ணா, இன்னைக்கு இவ அவனை அடிக்கிறா. பேசாம பாத்துட்டு சும்மா நிக்கிறீங்களா? வாங்கடா. மாப்பிள்ள எங்க காணா? மாப்பிள்ள மாப்பிள்ள தள்ளுங்க தள்ளுங்க. என்னையா அது? ஏமா செல்லப்பா கேக்குறது நியாயம் தானே? நீ பணக்காரினா அது உங்க வீட்டுக்குள்ள, எதுக்காக இவனை போய் அடிச்ச சொல்லு. மாப்பிள்ள தீமுறு பிடிச்சவன் தண்ணீர் எடுத்து நிக்கிறத பாரு. ஏய், வாயை மூடிட்டு இருந்தா எப்படிடி? சொல்லு. ரோட்ல வந்தவளை வழி மழிச்சு நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னா அடிக்காம என்ன பண்ணுவேன்? என்னப்பா சுடர்மணி, என்ன இதெல்லாம் அசிங்கா? இத படிங்க. ஏமா நீ இப்படி ஒரு லெட்டர் எழுதுனா ஒரு ஆம்பளை வழிமறிச்சு காதலிக்கிறேன்னு தான் சொல்லுவான். மாப்பிள்ள யோ யோ, ஏதோ ஒரு வயசு பொண்ணு தெரியாதனமா தப்பு பண்ணிருச்சு, அதுக்காக இத போய் பெருசு பண்ணிட்டு இருக்கீங்களா? யோ, மாப்பிள்ள சொல்றால போகையா கூட்ட போ போ. என்ன அது? சொல்லிக்கிட்டே இருக்கல, போங்க எல்லாரும். இவன் தான் விசாரிக்க சொன்னா, இவனே போங்க போங்கன்னு விரட்டி அடிக்கிறானே. வெட்டி பொழப்பா போச்சு. போங்க போங்க. சரி சரி, நீங்க போங்க போங்கயா. என்ன தாயி அப்படி பாக்குற? 2 குண்டு தான் வச்சேன். ஒன்னு சுடலமணி பேர்ல உனக்கு அனுப்பிச்ச லெட்டர், இன்னொன்னு உன் பேர்ல சுடலமணிக்கு அனுப்பிச்ச லெட்டர். பினிஷ். அப்படியா? ஆமாமா, நடு தெருவுல நிறுத்தி 4 பேர் 4 விதமா கேள்வி கேட்கிற அளவுக்கு வச்சுட்டான். நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கு நடக்க போற மாரியம்மன் கோயில் திருவிழாவுல எந்த ஊர்க்காரங்க முன்னால அவனை அவமானப்படுத்தினானோ அதே ஊருக்கு முன்னால அவனையும் அவன் ஆத்தாளையும் அந்த ஊரை விட்டே விரட்டி அடிக்கிறான் பாரு. மாப்பிள்ள விடியற வரைக்கும் இப்படியே மோளம் தட்டி கூத்து காட்டிடுவாங்க போல் இருக்கு. அந்த ஆட்டக்காரிய ஒரு பாட்டு பாடி ஆரச்சுனா எப்படி இருக்கு மாப்பிள்ள? பாட வச்சிருவோம். ஏய் நிறுத்துங்க. இந்தாம்மா, விடிய விடிய ஆடிட்டு இருந்தா எப்படி? ஒரு பாட்டு தான் ஒண்ணு பாடுறது. இதை வச்சே இவனை ஊரை விட்டே விரட்டி அடிக்கிறான் பாரு. ஒரு பாட்டு பாட என்ன குறைஞ்சா போயிருவேன்? பானைன்னு வச்சுக்க, 2 பக்கம் நோட்டு குத்துவே மாமா.